Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹீமோகுளோபின் நம்ம உடம்புல கம்மியா இருந்ததுனா என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படுத்தும், என்னென்ன சிம்டம்ஸ் வந்ததுனா நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் நம்ம உடம்புல குறைவா இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறத பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹீமோகுளோபின்னா என்ன அப்படிங்கறத பத்தி பாப்போம். ஹீமோகுளோபின்னா நம்ம இரத்தத்துல உள்ள ரெட் கலரை கொடுக்கிற நிறமி தான் ஹீமோகுளோபின். இதோட வேலை என்ன அப்படினு பார்த்தோம்னா நுரையீரல்ல இருந்து ஆக்ஸிஜனை எடுத்துட்டு போய் திசுக்களுக்கு சேர்க்குது. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை டிஷ்யூஸ்லலாம் இருந்து நுரையீரலுக்கு கொண்டு போகுது. ஹீமோகுளோபின் லெவல் நம்மளுக்கு கம்மி ஆகும்போது ஆக்சிஜன் லெவலும் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது. ஸோ ஹீமோகுளோபின் கம்மி ஆகுறதுனால தான் இரத்த சோகையும் ஏற்படுது. அதனால தான் செல்களுக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை தடைப்படுது. ஹீமோகுளோபின் நம்ம உடம்புல கம்மியாக ஆகும்போது என்னென்ன சிம்டம்ஸ்லாம் ஏற்படும் அப்படின்னா மூச்சு வாங்குறது, இதய துடிப்பு அதிகரிக்கும், அடிக்கடி படபடப்பாக இருக்கும், மயக்கம் வரும், சில பேருக்கு தலைவலி அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் களைப்பாக எப்போவும் சோர்வாகவும் அசதியாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும், சரியாக தூக்கமே வராது. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் ஏற்பட்டதுன்னா நம்மளுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் பூச்சி தொல்லை அதிகமாக இருந்தாலும் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும், அதனால இரத்த சோகையும் ஏற்படும். ஸோ இந்த ஹீமோகுளோபினை அதிகரிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இரும்புச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பிடணும். கீரை, குறிப்பாக முருங்கைக்கீரையை சாப்பிட்டுட்டு இருந்தால் ரொம்ப நல்லது. வெல்லம், ட்ரை கிரேப்ஸ், டேட்ஸ், மீன், கம்பு, கேழ்வரகு, சுண்டைக்காய், இன்னும் நிறையா ஹீமோகுளோபின் அதிகமாக உள்ள உணவுகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா ஹீமோகுளோபினை அதிகரிக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.